சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமே பார்க்கும்போது இன்றைக்கி நெட்சரிங் காரிடோர்லேருந்து ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் இராணுவம் வெளியேறியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருந்தாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாகவே நெட்சரிங் காரிடோரில் இருந்த இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக வெளியேறியிருக்கு. இதை இன்றைக்கி பலரும் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா நெட்சரிங் காரிடோரை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்க. இந்த போர் ஆரம்பிக்கும் போது அக்டோபர் 7 உள்ள வந்தவங்க அவங்க மறுபடியும் அந்த நெட்சரிங் காரிடோரை பிடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் இனிமேல் என்றைக்குமே போக மாட்டோம், ஏன்னா இனிமேல் நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம்னா மறுபடியும் தாக்குதல் வரும், அந்த பகுதி எங்களுக்கான பகுதின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் 2005 தான் இதுக்கு முன்னாடி அங்கேருந்து வெளியேறினாங்க. இவங்க பார்க்கும்போது ஒரு 20 வருடங்கள்லாம் நெட்சரிங் காரிடோரில் தான் இஸ்ரேல் இராணுவம் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே தான் அவங்களுடைய கட்டளை தளம் எல்லாமே வச்சுருக்காங்க. முதல் விஷயமே பார்க்கும்போது இவங்க எப்போல்லாம் காசாவிலிருந்து சில பகுதிகளை இஸ்ரேலாக மாற்றிட்டு இருந்தாங்களோ அப்போ மாற்றிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான ஏரியாவில், அதுவும் காசாக்குள்ளேயே நம்ம பஃபர் ஜோன் அமைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா, வடக்குக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெட்சரிம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை முழுசாக பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிதான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. இருந்தவங்க தான் 2005 பெரும் சண்டையெல்லாம் இப்போ எப்படி வந்திருக்கோ போர் அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் ஒப்பந்தம்லாம் போட்டு வெளியே அனுப்புனாங்க. அப்போ 2005 வெளியே போனவங்களுக்கு அதுக்கப்புறம் காசாவை பார்க்கும்போது ஒரு பயமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாம் உள்ளே இருந்துட்டு இருந்தப்போ நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒட்டுமொத்தமாகவே வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து எதையுமே முழுசாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அங்கேருந்து எப்போ வேணால் தாக்குதல் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தோடு தான் 2005 இப்போ 2024 வரை இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 மறுபடியும் அக்டோபர் 7 தாக்குதல் செஞ்சதுக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் உள்ளே மறுபடியும் அந்த நெட்சரிங் காரிடோரை பிடிச்சாங்க. அந்த காரிடோரில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 20 வருடமாக இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர் இருந்தாங்க. அந்த பகுதி ஃபுல்லாகவே அவங்களுடைய அந்த சிப்பாய்கள், அவங்களுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த இராணுவத்தை சேர்ந்த எல்லாருமே அங்கே ஃபேமிலியோடு தங்கிட்டு இருந்தவங்க தான் வெளியே போயிருக்காங்க. இப்போ அந்த ஏரியா ஏற்கனவே ஒரு செட்டப்பில் தான் இருந்துச்சு. அவங்க ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால வந்துனுமே அந்த இடத்த பிடிச்சி ஒரு வருஷமாக அந்த இடத்துல தான் இஸ்ரேல் இராணுவம் இருந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை ஒப்பந்தம் பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நெட்சரிங் காரிடோர்லேருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம், மற்ற எது வேணால் நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னாச்சுன்னா ஒப்பந்தம் எதுவுமே கையெழுத்திடப்படாமையே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நெட்சரிங் காரிடோர்லேருந்து வெளியே போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் முதல் கட்ட நிறுத்தமே வந்தது மட்டும் இல்லை, அந்த முதல் கட்ட நிறுத்தம் முடியறதுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக நெட்சரிங் காரிடோர்லேருந்து வெளியே போயிடணும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியேறி பார்க்கும்போது முழுசாகவே நெட்சரிங் காரிடோர்லேருந்து இஸ்ரேல் வெளியேறி இருக்குது. இதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய பேரே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே வந்துடாதீங்க, வந்துட்டிங்கன்னா அதோட நம்மளுடைய இந்த யுத்தத்துக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா மறுபடியும் நம்ம அங்கே போய் இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. மறுபடியும் நம்ம 2005 அப்புறம் 2024 போயிருக்கோன்னா இனி நம்ம அங்கேயே இருக்கிறது மட்டும்தான். நாளைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், காசாவை கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த யுத்தத்தில் இந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது செஞ்சுருந்தாலும் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தோற்றுருவோன்னு சொல்லிட்டு போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு ஜெனரல் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, பலரும் அந்த பெண் குயின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்மோட்ரிஸ் ஆகட்டும், நீங்கள் நெட்சரிங் காரிடோர்லேருந்து மட்டும் வெளியே வர்றதுக்கு ஒத்துக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லை, ட்ரம்ப் கொண்டு வந்த நிபந்தனையில் பார்க்கும்போது காசாவிலிருந்து போராளி குழு வச்ச அந்த நெட்சரிங் காரிடோர்லேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டனால இப்போது முழுசாக வெளியேறி இருக்காங்க. இன்றைக்கி அதை ஈரான் வரவேற்றிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுவும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவங்கள முழுசாக அந்த ஒரு பகுதியிலேருந்தே வெளியேற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. இன்றைக்கி பலரும் காசாவை ஆதரிக்கக்கூடியவர்கள், வெஸ்ட் பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஆகட்டும், இதை பற்றி தான் இன்றைக்கி முக்கியமாக பேசியிருக்காங்க. இது இல்லாமல் அடுத்த ஒரு விஷயம்னு பார்க்கும்போது இப்போ ஈரான் அழைப்பு கொடுத்துருக்காங்க, ஓஐசி மாநாடை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஓஐசி குரூப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிறது தான் ஈரானு. அந்த மாதிரி அந்த மெம்பரில் ஒருத்தவங்க சொல்லிட்டா கூட அந்த மாநாட்டை கூட்டுவாங்க. அதனால் இப்போ எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து அடுத்து இப்போ ட்ரம்ப் இப்போ சொல்லிட்டு இருக்காரு, எஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் காசா மக்களை அனுப்பலான்னு சொல்கிறதுக்கும், அதே மாதிரி நெத்தனியாக சவுதியிலேயே காசாவை அமைக்கலான்னு சொன்னதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோன்னு சொல்லி தான் இந்த ஓஐசி மாநாடை
பூட்டப்பட்டிருக்கு. அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த நேரத்தில் நம்ம எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஈரான் வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளையும் வந்து ஒன்று திரட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை இது நடந்திருந்தாலும் இந்த தடவை வந்து இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னு பார்க்கும்போது, எப்போ வந்து ட்ரம்ப் வந்து எஜிப்டை பற்றியும் ஜோர்டானை பற்றியும் சொன்னாங்களோ அப்போவே எஜிப்டும் ஜோர்டானும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த மக்களை வந்து உள்ளே வந்து சேர்த்த மாட்டோம், எங்களுடைய நாட்டில் வந்து அவங்களுக்கு இடம் இல்லை, அதனால நீங்கள் காசா மக்களுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் சொன்னபோது சவுதி வந்து காசாவை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதாவது தனி நாடு வந்து உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கூட இதுவரை வைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு சவுதி இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு உடனே வந்து மறுத்துருந்தாங்க. அப்போ இதுவரையும் வந்து பேசாமல் இருந்தவங்க இந்த தடவை ட்ரம்ப் பேசினதுக்கு எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு நெத்தன்யாகு வந்து சவுதிக்குள்ளேயே வந்து காசாவை உருவாக்கலான்னு சொன்னதுக்கும் இப்போது சவுதி வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை வந்து முதல் தடவையிலேயே இவங்க பேசின உடனே அடுத்த நொடியே வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில இப்போது இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறனால, அதனால இந்த சமயம் வந்து எல்லாருமே வந்து காசாவுக்காக கூடக்கூடிய மாநாடு அப்படிங்கிறது வெறும் வந்து ஒரு சாதாரண அறிக்கையாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சவுதி ரொம்ப வந்து முனைப்பாக இருக்கிறாங்க. மீண்டும் வந்து சவுதி வந்து பார்க்கும்போது இந்த சமயத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் காசாவுக்காக நிறையாவே வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. உறுதியாக காசாவை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஓஐசி மாநாடும் இப்போது வந்து கூட போகுது. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிறதுனா என்னென்னா, இப்போது ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகுவை 2 நாட்களுக்கு முன்னாடி சந்தித்து பேசின போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஞாபகார்த்தமாக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தங்க பேஜர் ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஜர் தாக்குதலில் தான் அங்கே வந்து லெபனானுக்குள்ளே எத்தனையோ போராளிகள் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் நிறையா பேர் இறந்துருந்தாங்க. எல்லாத்துக்கு மேலே 4000 பேர் வந்து கடுமையான நோயில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்த பேஜர் வெடிச்சனால கண் பார்வை இழந்துட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தா அந்த பேஜர் வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தனால ஹார்ட்டில், அதுக்கப்புறம் வந்து கிட்னிலன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்பட்டு இன்னும் கூட மீண்டு வர முடியாதவங்களாம் அங்கே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கை கால்களெல்லாம் இழந்தாங்க. அந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து இஸ்ரேல் வச்ச அந்த பேஜர் தான். அப்போவே ஃபஸ்ட்டு வந்து அதை வாழ்த்துனதே ட்ரம்ப் தான். அந்த சமயத்தில் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு கூட வரவே இல்லை, எலெக்ஷன் கூட நடக்கவே இல்லை. அப்போவே வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இதை நான் வந்து வரவேற்கிறேங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி இஸ்ரேல் வந்து புத்திசாலித்தனமாக பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து பாராட்டி வச்சுருந்தாரு. இப்போ வந்து பார்க்கும்போது தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நெத்தன்யாகு சந்திக்கு வந்தபோது அதை அவங்க செஞ்சதை வந்து கௌரவிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேஜரவே தங்கத்தில் கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவார்ட் மாதிரி கொடுத்து இதுவரையும் வந்து நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்பே வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து தங்க பேஜர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி லெபனான்லேருந்துலாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ரூல்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் கோழைத்தனமாக இந்த மாதிரியான காரியத்தை தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே எங்களுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு பதிலடி வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நேற்று முழுவதும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலி டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கியமான ஊடகம், அது அவங்களுடைய பத்திரிகையுடைய ஃபுல் வெப்சைட்டவே வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. எப்படி அல் ஜசீரா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி அவங்க வந்து இஸ்ரேலி டைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் நம்ம வந்து இந்தியாவில் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ரொம்ப முக்கியமான பாப்புலரான ஒரு பத்திரிகைன்னு சொல்லலாம். அதுதான் வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். அந்த வெப்சைட்டவே ஃபுல்லாக ஹேக் பண்ணி, அந்த ஹேக் பண்ண வெப்சைட்டில் நேற்று ஃபுல்லாக என்ன வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள், ஆக்சுவலாக அவங்க காசாவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காசாவில் மட்டும் இல்லை, நாங்கள் காசாவுக்கு ஆதரவாக எங்கே வேணால் இருந்துகிட்ருக்கோம், நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்க கூட முடியாது, கண்டு கொள்ள முடியாது, நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம், என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வந்து மறுபடியும் அந்த இடத்துல நாங்கள் தான் இருப்போம், எங்களுடைய இடத்த நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து ஜெயிக்கலை, நீங்கள் தோத்துட்டு தான் இருக்கீங்க, இன்னும் நாங்கள் போராடக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு இருக்கோம்னாவே அதுவே உங்களுக்கான தோல்வி தான் அப்படிங்கிறதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கழித்து ஹேக் பண்ணதை வந்து அப்புறம் மீட்டுட்டாங்க கஷ்டப்பட்டு. இந்த மாதிரியான வேலைகளை வந்து அப்பப்போ வந்து ஈரான் தரப்புலேருந்தும் காசாவை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் காசாவுக்கு ஆதரவு தராங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஹேக் பண்ணி அந்த வெப்சைட்லேயே அந்த இன்ஃபர்மேஷனை போடும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வந்துன்னா அது போய் சேரும். அப்படி வந்து நேற்று ஹேக்கிங்கும் வந்து நடந்து அவர்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து மெசேஜும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்த முக்கியமான தகவலாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.